ஓம் ஓம் செட் இருக்கிறோம். உங்களுக்கு கிளாஸ் வந்து காலையில தான் ஸ்டார்ட் பண்ணும். காலையில ஸ்டார்ட் பண்ணி மதியம் வந்து எப்படியும் ஒரு 5 மணி 6 மணியும் 7 மணியும் ஆகலாம். இப்போ அதுக்கேற்றவாறு உங்களோட ஜூம் பேக்கேஜ் உள்ள வந்து நீங்க ரெடி பண்ணி கொள்ளுங்க. இப்போ 20, 21, 22 நடக்கலாம். 20, 21 சுவர். இப்போ அதுக்குரிய உங்களுக்கு அந்த தொழுகைக்கு ஏற்ற மாதிரி டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி போட்டு நான் அதுக்குரிய டேட்டை வந்து உங்களுக்கு டைம் டேபிள வந்து நான் குரூப்ல போடுவேன். மற்றது உங்களோட அதுக்குரிய டியூட் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்து அடிபட்டு கொண்டிருக்குது. அது வந்த உடனே உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ அதுல முன்னுக்கு யார் யாருக்கு நான் போஸ்ட் பண்றேன்னு சொல்லி அந்த டீட்டெயிலையும் நான் குரூப்ல போடுவேன். Recording in progress. 20, 21 நடக்கும். அடுத்தது உங்களுக்கான 2வது செமினார் வந்து நான் 2வது செமினார் நடக்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல நடத்தணும், சென்ட் பண்ணுவேன். என்னோட சொன்னா இதுவரையும் லிமிட் பண்ணி 500 பேரைத்தான் எடுத்திருக்குது. இப்ப மற்ற பிள்ளைகளும் வழியால் நின்று தோணுது காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, தங்களுக்கும் டியூட்டா அனுப்பட்டாம கிளாஸ் ஏற்றாமன்னு சொல்லி. இப்ப அந்த பிள்ளைகள இதை கருத்துல கொண்டு 2வது செமினார் நடக்கும். இதே பேப்பர் செகண்ட் வந்து சூம் கிளாஸ்ல அவங்களும் திருப்பி பே பண்ணி அந்த அதுக்குரிய டியூட்டும் அவங்களுக்கு நான் போஸ்ட்ல தான் அனுப்புறக்கூடிய மாதிரி ஏற்பாடும் செய்திருக்கிறேன். இப்ப இந்த செமினார் வந்து லெக்சர் பண்றது ஆள் வந்து வினோத் சார் தான் செய்வார். இப்ப அவர் வந்து அதுக்குரிய மேலதிகமான விளக்கங்களையும் அதுல உங்களுக்கு இந்த செமினார்ல பற்றி என்ன தகவல் கொடுக்கப்படுறாருன்னு சொல்லியும் நான் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணித்தேன். அவர் உங்களுக்கும் சம்பந்தமான விஷயத்தையும் அவர் சொல்லுவார். எக்காரம் கொண்டு பிடிஎஃப் வந்து இப்போதைக்கு குரூப்ல ஷேர் பண்ண மாட்டேன். அது வந்து குரூப்ல போடப்படாது. பிடிஎஃப் வந்து யாருக்குமே கொடுப்படாது. இப்ப சேர்க்கு கூட நான் அது ஒரு சில அறிவித்தல கொடுத்துத்தான் அந்த பிடிஎஃப் வந்து நான் அவருக்கா இப்ப சென்ட் பண்ண மாட்டேன். அவருக்கும் 20ஆம் தேதினு சொன்னா நான் 10ஆம் தேதி என்னமோ தான் அவருக்கு நான் நைட் தான் அவர் ரெடி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன். அவருக்கு அப்படித்தான் நான் அனுப்புவேன். இப்ப உங்களுக்கு தேவையான ஆக்கள் நீங்க அதுல 2வது செமினார்லையும் நீங்க இணைஞ்சு கொண்டு அதை நீங்க ஏற்பாடு செய்யலாம். இதுல மேலதிகமான விளக்கத்தை அவர் வினோத் சார் உங்களுக்கு சொல்லுவார். சரி, ஓகே பிள்ளைகள். குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. ஓகே ஓகே. சாரும் 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது குறிப்பாக இந்த வருடம் 11ஆம் மாதம் அளவில் வந்து எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு சேரால் நடத்தப்படுகிற செமினார். வளமையா பிள்ளைகள் அந்த செமினார் நாங்க ட்ருங்கோ பிள்ளைகளுக்கு தான் பெரும்பாலும் வைக்கிறது. சரிதானே? நாங்க போன வருடம் 2024ஆம் ஆண்டாக்களுக்கு செய்யற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு ஹோல்ல செய்யும் போது எங்களுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் போயிட்டு பெரிய பிரச்சனை எங்களுக்கு கதிரைகள் அதுகளுக்கு எங்களுக்கு 200 பிள்ளைகளுக்கு மேல வந்ததால பிள்ளைகள் சில பேர் நின்றுதான் படிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு வந்தது. பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு எல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுத்துனாங்க. 2024ஆம் ஆண்டாக்கள் வந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப சாப்பாடெல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். அப்ப சரியான வகையில செமினார் வர பிள்ளைகளை வடிவா கவனிக்க வேணும். அதான் எங்களுடைய நோக்கம். அப்ப நாங்க இது வந்து மற்ற வெளி மாவட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அதால எல்லா பிள்ளைகளையும் சரியான முறைகள்ல கவனத்துல கொண்டுதான் இந்த செமினார் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் மிச்ச பிரயோசனமா இருக்கும். அது மட்டும் எனக்கு வடிவா தெரியுது. அந்த செமினார் மிச்ச பிரயோசனமா இருக்கும். உங்களுக்கு புக்ஸுகளாக வரும். சரிதானே? அந்த செமினார்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸுகளாக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அப்ப நீங்க இலகுவான முறைகள்ல நீங்க லாஸ்ட்ல வடிவா படிச்சு உங்களுக்கு 12ஆம் மாதம் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கே நீங்க வடிவாத அந்த புக்ஸுகள் எடுத்து வடிவா படிச்சு உங்களை வடிவா தயார் சரிதானே? அடுத்தது பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு. ஜூம்ல ஜாயின் பண்ணிட்டு பிள்ளைகள் உங்களோட மெக்குகள் ஒருக்கா பாருங்க. ஒன் பண்ணி இருக்கிறீங்களா அதுகளான்றது பாருங்க. நீங்க ஜூம் ஒன் பண்ணிட்டு உங்களோட வீட்டாக்களோட கதைக்கிறீங்க. நீங்க உங்களோட வீட்டாக்களோட சண்டை பிடிக்கிறது எல்லாம் ஜூம்ல கதைக்க ஜூம்ல விளங்கும். இன்னொரு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண வேண்டியது. நீங்க ஜூம்ல வாரீங்கன்னா உங்களோட மெக்குகள் ஒன் பண்ணி இருக்குதான்றத முதல் பாருங்க. சரிதானே? நீங்க உங்களோட வீட்டாக்களோட சண்டை பிடிக்கிறது எல்லாம் இதுல விளங்கு. மற்ற பிள்ளைகள் பார்த்து சிரிப்பாங்க. அந்த விஷயத்தை எப்பயுமே முதல் பாருங்க. நீங்க நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் ஜூம்ல படிக்க வேண்டிய ஆட்களாக மாறுவீங்க. இப்ப அது வந்து லெக்சர் மேல உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஏசக்கூடும். நாளைக்கு உங்களை ஒரு என்னன்னு சொல்றது ஒரு வேற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடும். அதால ஒரு ஜூம்ல வரும்போது கட்டாயம் அதுல நீங்க உங்களோட மெக்குகள் ஒன் பண்ணி இருக்குதா, வீடியோ ஒன் பண்ணி பட்டிருக்குதா என்றதை பாருங்க. என்னடா இந்த ரெக்கார்டிங் இன்னொரு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண வேண்டியது.
சொல்ற விஷயம்லங்க தானே. அப்ப அதால கூட அதுகளை கூட முக்கியத்துவப்படுத்தி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. என்ன சொன்னா சார், இதுல அந்த பேர் இல்லாம எல்லாம் ஆக்கள் இருக்குது. இப்போ டேஸ் இந்த இருக்குது, இப்ப யாருன்னே தெரியாது. இப்ப உங்களோட நேம் சரியான நேம் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்னு சொன்னா உங்களோட நேமை வழிகாட்டுங்க. நான் சொன்ன உடனே அந்த ஆள் வந்து உடனே லெஃப்ட் ஆகி வெளியே போயிடுது. இப்படித்தான் இருக்கிறீங்க இதுல. இது வந்து ஒரு ஏ லெவல் ஒரு மாணவர்களுக்காக நடத்தப்படுற ஒரு சூம் கிளாஸ் வந்து விளக்கம் கொடுக்கறதுக்குரிய ஒரு கிளாஸ். இப்ப இதுல வந்து வேற யாருமே தேவையில்லாத ஆக்கள் வந்து அட்டாகி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு தேவையற்ற ஒரு விடயம். இப்ப இந்த உங்கள்ட்ட ஒரு கையில உங்களோட பேரண்ட்ஸுமா உங்களோட போன் கையில உங்களுக்கு நம்பி தாராங்கன்னு சொன்னா அதை நல்ல வடிவா முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஜூம் கிளாஸ்ன்னு சொன்னா அரேஞ்ச் பண்ணி அவங்களோட காசு செலவழிச்சு தாராங்கன்னு சொன்னா அதை பிரயோஜனப்படுத்துங்க. சும்மா அவங்க காசு கட்டுறதுக்காண்டி இதுன்றதுக்காண்டி சும்மா ஒரு பேருக்காண்டி இருக்கக்கூடாது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. பயன்படுத்தி வடிவா சொல்லப்படுற விஷயங்களை நோட்ஸ் இந்த நோட் புக்லயோ இதுலயோ எழுதி வைங்க. சொல்ற விஷயங்களை. இப்ப கிட்டடியில நடக்கப்படுற கிளாஸ் எல்லாம் மிகவும் முக்கியம். இப்ப எதிர்பார்க்கப்படுற வினாக்கள் சொல்றது மற்றது இப்ப என்னென்ன மெதட்டை கொண்டு வந்து படிச்சு நீங்க எப்படி வழியில சென்று எக்ஸாம் எழுதலாம், இலகுவான முறையில நீங்க எப்படி எக்ஸாம் செய்யலாம், மற்றது ஒரு கேள்விக்கு நீங்க எப்படி விட எழுதணும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வடிவா உங்களுக்கு ஏதாவது சின்ன நோட் புக்லயோ அல்லாடி அவர் சேர்த்தார டியூட்லயோ ஒவ்வொன்றா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி படிங்க ஈஸியா. சரி, ஓகே. சரி பிள்ளை, இப்ப இது வந்து 2026ஆம் ஆண்டு ஏஎல் எழுத போற பிள்ளைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதான் பிள்ளைகள் இது. சரிதானே? அப்ப நீங்க நான் சொல்ற விஷயத்த சரியான வகையில கேட்டு உங்களை வடிவா என்ன செய்து கொள்ளுங்கன்னா தயார்படுத்தி கொள்ளுங்க. சரி, இந்த நான் டியூட்டை எப்படி வடிவமைச்சிருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இலகுவான முறைகள்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை வந்து எழுதி கொள்ள வேணும் என்ற ஒரு அடிப்படையில நான் இந்த டியூட்டை வந்து உங்களுக்கு தயார்படுத்தியிருக்கிறேன். இனி நமக்கு வரப்போற ஒவ்வொரு விஷயங்களும் இதுல குறிப்பாக என்னட்ட பேமெண்ட் பண்ணி வார பிள்ளைகளும் இருக்கிறீங்க, இலவசமான முறைகள்ல ஃப்ரீயா ஜாயின் பண்ணாக்களும் இருக்கிறீங்க. சரிதானே? ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சொல்ற விஷயங்களை சரியான முறைகள்ல கேட்டு அதுக்கு ஏற்றாற்போற உங்களை வடிவா தயார்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நான் இந்த டியூட் வந்து எப்படி எடுத்திருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டியூட்டை படிச்சால் நீங்க 2.6 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும்ன்றதையும் ஒரு எம்சிக்கு பகுதிகளுக்கு எப்படி எங்களுக்கு வினாக்கள் வருகுதுன்றதையும் வச்சுதான் உங்களுக்கு இந்த டியூட் வந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்ப இதன் அடிப்படையில உங்களை வடிவா தயார்படுத்தி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம் என்றால் இந்த காலநிலை மாற்றம், நீர் வளங்கள், உயிர்ப்பெறும் திணிவுகள் இதுகள் சார்ந்து நாங்க படித்துக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இலகுவான முறைகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே, இது குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கு தான் கிரியேட் பண்ணது. இன்னும் நிறைய பிள்ளைகள் 2026ஆம் ஆண்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் நீங்க 2ஆம் தவணையை கூட முடிக்காம இருக்கிறீங்க. சொல்ற விஷயம் விளங்குதானே? நீங்க 2ஆம் தவணைகளை முடிக்காம இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இறுதி கட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டு நிற்பீங்க. சொல்ற விஷயம் விளங்குதானே? ஏனென்றால் உங்களுக்கு இந்த பேட்ச் முடிய உங்களுக்கு 8 அல்லது 9ஆம் மாதம் மட்டும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் டைம் டேபிள் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. அப்ப நீங்க சிலபஸ் முடிக்க வேணும், நிறைய மாடல் பேப்பர் செய்ய வேணும், உங்களை எழுதுறதுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு காலங்கள் இல்லாம இருக்குது. சரிதானே? அதுக்கு ஏற்ற போல நீங்க வடிவா டைமை ஷெட்யூல் பண்ணி உங்களை வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இனி வரப்போற டியூட் எல்லாம் குறிப்பாக தரம் 13ஆம் ஆண்டுல வரப்போற டியூட்டுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்க போது பிள்ளைகள். நீங்க வடிவா படிச்சுட்டு அப்படியே போய் எழுத வேண்டியதுதான். இப்ப உதாரணமாக 2 புள்ளிக்கு உங்களுக்கு வடிவா நோட் பண்ணி தந்திருக்கிறேன். இப்படியே கீழே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் 6 புள்ளிக்கு எப்படி வரும் என்ற விஷயத்தை நான் டைப் பண்ணி தந்திருக்கிறேன். எப்படி எழுத வேணும், எவ்வளவு எழுத வேணும், இந்த கட்டுக்கட்டா எழுதி காலத்தை நேரத்தையும் வீணடிக்க கூடாது. சரிதானே? அப்ப அதுக்கு ஏற்றாற் போலதான் உங்களுக்கு என்ன இருக்கிறேன் இந்த டியூட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். சிம்பிளா செய்யலாம். நாங்க காலநிலை மாற்றங்கள் மிக மிக இலகுவான பகுதிகள் நாங்க இப்ப பேசிக்ல இருந்தா படிக்க போறோம். சொல்ற விஷயம் ஒவ்வொன்றையும் வடிவா கேட்க வேணும். ஓகே, காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் பிள்ளைகள் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமான எம்சிக்யூ வினா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கட்டாயமான எம்சிக்யூ வினாக்களை நோட் பண்ண வேணும். இப்ப இதுல நான் உங்களுக்கு கடந்த கால வினா பகுதிகளை நோட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக 2011ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இருக்கிற கடந்த கால வினா பகுதிகளை நான் உங்களுக்கு பின்னுக்கு தந்திருக்கிறேன். படிக்கும் போது பாஸ் பேப்பர்ல எப்படி வந்திருக்குன்றதை நாங்க படிக்க வேணும், சும்மா ரேஸோட கூடாது. சரிதானே? கடந்த காலங்கள் எப்படி வந்திருக்கு, நாங்க அதுக்கு எப்படி தயாராக போறோம்ன்றதையும் ஒப்பிட்டு படிக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு ஏத்திர சித்திகளை நோக்கி நாங்க போகலாம்.
சரிதானே? இப்ப இதுல பாருங்க, நம்ம புது சிலபஸ் எடுப்போமே. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு புது சிலபஸ் ஒரு வினா வந்திருக்குது. 2020ஆம் ஆண்டுல ஒரு வினா வந்திருக்குது. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு வினா வந்திருக்குது. 2022ஆம் ஆண்டுல ஒரு வினா, 2023 ஒரு வினா, 2020 ஒரு வினா வந்திருக்கு. 2025 வரும், 2026 வரும், 2027 வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிதானே? அப்ப எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றம்ன்றது எங்களோட பகுதிகளில் இருக்கிற 13ஆம் ஆண்டில் இருக்கிறதுல கட்டாயமான எம்சிக்கு வினான்றதை நீங்க எப்பயுமே வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? இந்த காலநிலை மாற்றங்கள் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதிகமாக எம்சிக்கு பகுதிகளுக்கு கூட முக்கியத்துவப்படுத்தி நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். இதான் இங்க இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு வினா. சரிதானே? ஓகே, இப்ப பார்ப்போம் 2 புள்ளிக்கு எங்களுக்கு எப்படி வினாக்கள் வருகிறது, நாங்க எப்படி தயார்படுத்திக் கொள்ள போறோம் எங்கள்ன்றதை பார்ப்போம். நீங்க ஒன்றுமே செய்ய வேணாது, இந்த டியூட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து வடிவா படிங்க. சிம்பிளா நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. நீங்க அப்படியே கேள்வி விட அப்படி இதுல இருக்கிறதா வரப்போகுது. இதை தவிர ஒரு கேள்வி கூட உங்களோட டேர்முக்கோ உங்களோட ஃபைனலுக்கோ வராது. அப்படி உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது உள்நுழைந்து கேட்காங்கண்டா நாங்க அதை 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியில பாஸ் முதல் பேப்பர் செய்யற சந்தர்ப்பங்கள்ல நம்ம அங்க வச்சு பார்ப்போம். நீங்க அங்க வச்சு டவுட் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி விடுவேன். இப்ப 2025ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் முதல் பேப்பர் போய்கொண்டிருக்குது. 3வது முதல் பேப்பர் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2025ஆம் ஆண்டு வார பிள்ளைகளும் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பிரியோசனமா இருக்கும். படிவா சொல்ற விஷயங்களை படிவா கேட்டுக்கொண்டுருங்க 2025ஆம் ஆண்டு ஆக்களும். ஓகே, இப்ப இதுல பாருங்க 2 புள்ளிக்கு 2 டைப் இருக்குது பிள்ளைகள். ஒன்று என்றால் என்ன என்ற ஒரு டைப் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுக அல்லது பெயரிடுக என்ற ஒரு டைப் இருக்குது. இந்த 2 டைப்பும் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா 2 புள்ளிகளுக்கு போடுவாங்க. ஒன்று என்றால் என்னன்றதை கேட்பாங்க, அல்லது குறிப்பிடுக அல்லது பெயரிடுக என்ற பதத்தோட பயன்படுத்தி கேட்பாங்க. சரி, இப்ப இந்த என்றால் என்னன்ற வினா பகுதிகள் உங்களுடைய இந்த காலநிலை மாற்றங்கள்ல எத்தனை டைப்பா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது உங்கள்ட்ட காலநிலை மாற்றம் என்றா என்னன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது பச்சை விட்டு விளைவு என்றால் என்னன்னு சொல்லி கேட்கலாம், எல்லினோ என்றா என்னன்னு கேட்கலாம், லானினோ என்றா என்னன்னு கேட்கலாம், சூரிய கரும்புள்ளி என்றா என்ன என்று சொல்லி உங்கள்ட்ட என்ன செய்யலாம், வினாக்களை வினாவலாம். இது அவளும் உங்களுக்கு என்றால் என்னன்ற பகுதிகளில் இருக்கிற மிக முக்கியமான வினாக்களாக இருக்குது. இதனால எங்களுக்கு அடிக்கடி மாறி 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 எங்களுக்கு வினா பகுதிகளை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரிதானே? சரி, இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப காலநிலை மாற்றம் என்றால் என்ன? சரி, நாங்க இதுக்கு முன்னுக்கும் தர 12ஆம் ஆண்டுல வானிலை என்றா என்ன, காலநிலை என்றா என்ன, வானிலையினுடைய காலநிலையினுடைய பிரதான மூலகங்கள் என்ன, அதை கட்டுப்படுத்துறதுக்குரிய காரணிகள் என்ன, இலங்கையில ஒரு காலநிலை எப்படி செல்வாக்கு செலுத்துது, எப்படி எப்படி எங்களுக்கு மழைப்பொழிவுகள் கிடைக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க தரம் 12ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் படிச்சு கொண்டு வந்துறாங்க. தரம் 13ஆம் ஆண்டினுடைய முதலாவது பகுதிகள், அதாவது முதலாம் தவணையில 4ஆம் தவணை 13ஆம் ஆண்டுக்கு முதலாம் தவணைகள்ல நாங்க காலநிலை வானிலையினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்தான் இதனுடைய மாற்றங்களை படிக்கிறோம். எங்களுக்கு இந்த காலநிலை எப்படி எங்களுக்கு நாங்க எப்படி விடுபட வேணும் என்ற விஷயங்களை பத்தி கதைக்கிறது தான் நாங்க காலநிலை மாற்றம் என்று சொல்லி சொல்லுவோம். சொல்ற விளங்குதானே? இந்த காலநிலை மாற்றம் என்ற ஒரு பதம் நீங்க கேள்விப்பட்டால், சரிதானே, இந்த காலநிலை மாற்றம் என்ற ஒரு பதம் நீங்க கேள்விப்பட்டால் உடனே உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்பநிலை தான். சரிதானே? இந்த வெப்பநிலை எங்களுக்கு எப்படி எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகுது என்ற விஷயத்தை தான் நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். வெப்பநிலை எப்படி இந்த காலநிலை மாற்றத்தை எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துது. ஏனென்றால் ஒவ்வொரு செயல்முறைகளும் அது எல்லினோவாக இருக்கட்டும், அல்லது லானினோவாக இருக்கட்டும், அல்லது பச்சை விட்டு விளைவுகளாக இருக்கட்டும், அல்லது சூரிய கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், சமுத்திர சுற்றோட்டங்கள்ல வருகின்ற செயல்முறைகளாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் மிக முக்கியமாக இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த வெப்பநிலை. அப்ப வெப்பம் தான் எங்களுக்கு அடிப்படை ஒரு காரணிகளாக எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்துல நோக்கப்படுகிறது. இன்றைக்கு தெரியும், நீங்க நியூஸை திறந்தீங்கன்னு சொல்லி நியூஸ்ல போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க பேஸ்புக்கோ ஏதோ ஒரு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த காலநிலை மாற்றம் என்ற பதம் பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க நியூஸ்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து அதிகரித்து கொண்டு போறதால எங்களுக்கு இயற்கை அனர்த்தங்களும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புவியில பல்வேறு விதமான மாறுதல்களும் ஏற்பட்டு கொண்டு வர சந்தர்ப்பங்களை நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. அப்ப இந்த காலநிலை மாற்றம் எங்களுக்கு புவியியல்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதால தரம் 13ஆம் ஆண்டுல முதலாவது பாடமாக வந்து வச்சிருக்கிறாங்க பகுதியை புவியியல்ல. சரி, இப்ப பார்ப்போம், ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து வடிவ விளக்கமா பார்த்து கொண்டு போவோம். ஓகே, முதலாவது என்றால் என்னன்றதுல காலநிலை மாற்றம் என்றால் என்ன இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். எங்களுக்கு காலநிலைகள் நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கிறோம்.
இப்ப நாங்க இதுல கொஞ்சம் மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். எப்படி எங்களுக்கு இந்த காலநிலை மாற்றம் அடைகிறது என்றதை பத்தி நாங்க ஆழமா படிக்கிற ஒன்றுதான் இந்த காலநிலை மாற்றம். பாருங்க, வரைவில் இவ்வளவு வரைவிலக்கணம் எழுதினாலே போதும் பிள்ளைகள். இதை விட்டு நீங்க கட்டுக்கட்டா எழுதி காலத்தை நேரத்தையும் வீணடிக்காதீங்க. புவியியல் பாடம்ன்றது மற்ற பாடங்கள் போல இல்ல. உங்களுக்கு கட்டுரை வரைக என்று சொல்லி பயன்படுத்துறதும் இல்ல, உங்களுக்கு 250 350 சொற்களுக்கு எழுத சொல்லி பயன்படுத்துறதும் இல்லை. குறிப்பாக கேட்ட கேள்விக்கு நேரடியான முறைகள்ல நீங்க வடிவா திட்ட தெளிவாக அந்த ஆழமான கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னாலே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும்ன்றத நீங்க மறக்காதீங்க. பாருங்க, நீண்ட காலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வளமையான காலநிலை பாங்குகளில் ஏற்படுகின்ற மாற்றமே காலநிலை மாற்றம் என கருதப்படும். அதாவது நீண்ட காலமாக நிலவிக் கொண்டு வருகின்ற காலநிலைகள் அல்லது ஒரு குறுகிய காலமாக நிலவுகின்ற காலநிலைகள்ல ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மாற்றத்தை தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்று பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் என்று சொல்லி சொல்றோம். ஒரு நீண்ட காலமாகவோ அல்லது ஒரு குறுகிய காலமாகவோ எங்களோட காலநிலையில ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்களைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம்னா காலநிலை மாற்றங்கள் என்று நான் அடையாளப்படுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அல்லது ஒரு பிரதேச ரீதியில் காலநிலை பாங்குகளில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருள்களினுடைய பயன்பாட்டினால உருவாக்கப்படுகின்றது என்று சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், எங்களோட புவியில ஒரு காலநிலை மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணத்தை போய் பாத்தீங்கன்னா இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருளினுடைய தகனமாகத்தான் இருக்கும். அதாவது இந்த பெட்ரோல், இந்த டீசல், இப்படியான நிலக்கரி, இப்படியான உயிர்ச்சுவட்டு எரிபொருள்களினுடைய தகனங்கள் எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தை இன்னும் எங்களுக்கு தூண்டி விடுகிறது என்று சொல்லி சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு உக்கிரப்படுத்தி விடுகிறது அல்லது அதிகப்படுத்தி விடுகிறது எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் என்று சொல்லி சொல்றாங்க. வளிமண்டல கார்பன் ஆக்சைடு மட்டங்களில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு காரணமாகவே 2020 ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்படும் மாற்றத்தை இது குறிக்கின்றது. எதுவும் சொல்ல போறீங்களா சார்? ஓம் சார், அந்த கீழே செட் பண்ணி கொண்டு சார், அதுல அவங்களே ஒரு ரிமூவ் பண்ணி விடுங்க சார், அவங்க செட் பண்றாங்களே. இதுல தேவையில்லாத வகையில செட்டிங் பண்ணாதீங்க பிள்ளைகள். உங்களோட பேர்களை வாசிக்க வேண்டி வர போறது அது உங்களுக்கு ஒரு மானக்கேடா இருக்கும். சரிதானே? தேவையில்லாத விஷயங்கள் இதுல செட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கால அவகாசம் தருவேன், நீங்க அதுல உங்களோட டவுட்டுகளை கேளுங்க. சரிதானே? இதுல தேவையில்லாத வகையில சட்ட எதுவும் பண்ணாது. மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுல. நீங்க ஃபன் பண்ண வாரிங்க போல இருக்குது கிளாஸுகளுக்கு. மற்ற பிள்ளைகள் சீரியஸா படிக்க வருது, தாய் தகப்பனுடைய கஷ்டங்களை உணர்ந்து அந்த பிள்ளைகள் படிக்க வருது. நீங்க பெரிய பில்கேஜ்ர பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் இலங்கையில இருக்கிறீங்க, பில்கேஜ்ர பேர பிள்ளைகளா இருப்பீங்கன்னு போல இருக்குது. அப்ப அதனாலதான் நீங்க ஃபன் பண்றீங்க கிளாஸுகள்ல. மற்ற பிள்ளைகள் கஷ்டம், வீட்டு நிலைமையும் கஷ்டத்துல படிச்சு நல்ல நிலைமைக்கு போகணும் என்று ஒரு எதிர்பார்ப்பு ரீதியாக வருது. அப்ப அந்த பிள்ளைகளுக்காவது நீங்க கொஞ்சம் வழிபடுங்க, படிக்கிறதுல கொஞ்சம் உதவி செய்யலாட்டி முகத்திரம் எதுவும் செய்யாதீங்க. சொல்ற விஷயங்களை வடிவா கேட்க முடியும். சொல்லுங்க சிவா. நெக்ஸ்ட் இயரும் செமினார் செய்வீங்களான்னு கேக்குறதுக்கு செஞ்ச என்ன ரிமூவ் பண்ணி விட்டுருந்தாங்க சார். என்னது நெக்ஸ்ட் இயர்? நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி செமினார் செய்வீங்களான்னு கேக்குறதுக்கு கட்டாயம் அதுக்கு என்ன ரிமூவ் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் மத்த நம்பருக்கு அனுப்பிதான் ஜாயின் ஆயிருக்கேன் சார். சரி சரி. ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்க நாங்க செமினார் செய்வோம். 2026க்கும் செய்வோம், 27க்கும் செய்வோம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் செய்வோம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த காலநிலை மாற்றங்கள்ல முக்கியமாக இருக்கிறது உயிர்ச்சுவட்டு எரிபொருள். இதை நீங்க கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி இதுல எழுதி கொள்ள வேணும். இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருள் என்றதை நீங்க கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்திக் கொள்ள வேணும். இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருள்களும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துறதுல இந்த உயிர்ச்சுவட்டு எரிபொருள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பார்க்கப்படுகிறது என்ற விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது 2வது விஷயத்தை பாருங்க. பச்சை வீட்டு விளைவு என்பதனால் கருதப்படுவது யாது? பச்சை வீட்டு விளைவு. இங்க பிள்ளைகள் வடிவ ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த பச்சை வீட்டு விளைவு எங்களுக்கு எப்படி உருவாக்கப்படுகிறது என்ற விஷயத்தை பத்தி வடிவா சொல்றேன், வடிவா பார்த்துக் கொள்ளுங்களேன். இதங்கட புவியினுடைய மேற்பரப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதான் எங்கட புவியினுடைய மேற்பரப்பு. இங்க எங்களுக்கு சூரியன் இருக்குது என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இதான் எங்கட சூரியன். சரிதானே? இது எங்கட சூரியன். இதுல எங்களுக்கு வளிமண்டலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு சூரியனில இருந்து கதிர்கள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் ஒரு சிற்றலை கதிர்களாக வரும். சின்ன 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 சிற்றலை கதிர்களாக வரும். சரிதானே? சிற்றலை கதிர்களாக வந்த இந்த சூரிய கதிர்கள் எங்களோட புவியில பட்டு நெட்டலைகளாக மீண்டும் வளிமண்டலத்துக்கு என்ன செய்யும் என்றால் திருப்பி அனுப்பப்படும். ஏன் நீங்க நெட்டலை கதிர்களாக திருப்பி அனுப்பப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில காணப்படுகின்ற பொருட்கள்
இந்த புவியினுடைய மேற்பரப்பு பொருட்கள் தான் எங்களுக்கு இந்த சூரிய கதிர்களை சிற்றலை கதிர்களாக மாற்றி விடுகிறது. அது நீராக இருக்கட்டும், அல்லது திண்ம பொருட்களாக இருக்கட்டும், பாறைகளாக இருக்கட்டும், இதுல பட்டு திரைப்படைகின்ற போது அந்த கதிர்கள் நெட்டலைகளாக மாற்றி அனுப்பப்படுகிறது. இதை நாங்க சொல்லுவோம் வந்து ஒரு நெட்டலைகள் கதிர்கள் என்று சொல்லுவோம். இப்படி எங்களுக்கு மாற்றி அமைக்கப்படுகிற கதிர்கள் எங்களுக்கு வளிமண்டலத்தில் அப்படி திருப்பி அனுப்பப்படும். இது ஒரு இயற்கையான நிகழ்வு. இப்படி வார கதிர்கள் பட்டு திரைப்படைந்து மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்பப்படுகிற ஒரு இயற்கையான நிகழ்வு. இதைத்தான் 2024ஆம் ஆண்டு கால பகுதியில் கேட்ட ஒரு வினா பகுதியுமாக இருக்குது. நான் அதையும் சாம்பிளுக்கு காட்டுறேன், பின்னுக்கு போட்டிருக்கிறேன். இது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த வளிமண்டலத்தினுடைய இந்த படையமைப்புகள் இருக்குதான், இந்த துண்டுகள், இதை வந்து நாங்க என்ன செய்யறோம்டா பிள்ளைகள், கொஞ்சம் மாற்றி விடுறோம். இந்த துண்டை வந்து என்ன செய்யறோம், இந்த வளிமண்டலத்தில் இருக்குதானே, இதை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றி விடுகிறோம். எப்படி மாற்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மனிதனுடைய அடாவடியான தனம், அதாவது இந்த பச்சை விட்டு வாயுக்களை உறிஞ்சி மீண்டும் எங்களை புவிக்கு அனுப்புற செயல்முறைகளாக இருக்கின்ற வாயுக்களை நாம் இங்க அதிகரிக்கிறோம். இதால இந்த சிற்றலைகளாக வருகின்ற இந்த சூரிய கதிர்கள் நெட்டிலைகளாக வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்பும் போது அது திருப்பி அனுப்பப்படாம மீண்டும் இந்த வாயுக்களால உறிஞ்சி மீண்டும் எங்களோட புவிக்கு அனுப்பப்படுகிறது. அப்படி மீண்டும் எங்களோட புவிக்கு என்ன செய்யுது, இப்படி அனுப்பப்படுகிறது. இப்படி அனுப்பப்படுறதால எங்களோட புவியின வெப்பநிலை எல்லாம் தேங்கி எங்களோட புவி வந்து ஹீட், அதாவது வெப்பம் அடைகிறது. இப்படி வெப்பம் அடைகிற செயல்முறையைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்றால் பச்சை வெட்டு விளைவு என்று சொல்லி சொல்றோம். அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற சிற்றலை கதிர்கள் எங்களோட புவியில பட்டு நெட்டலை கதிர்களாக திருப்பி அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த வளிமண்டலத்துல காணப்படுகின்ற இந்த பச்சை வெட்டு வாயுக்களால் உறிஞ்சப்பட்டு மீண்டும் எங்களோட புவிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற செயல்முறைகளைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்றால் பச்சை வெட்டு விளைவுகள் என்று சொல்லி சொல்றோம். இதால எங்களுக்கு நிறைய தாக்கங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு பாதகமான விளைவுகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் என்னன்றத நாங்க பின்னுக்கு பார்ப்போம். இப்ப விளங்குதா பச்சை வெட்டு விளைவுகள் எப்படி எங்களுக்கு உருவாதுன்றது? இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா பச்சை வெட்டு விளைவுகள் அல்லது பச்சை வெட்டு தாக்கங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் வகைப்படுத்தி சொல்றோம். இதைத்தான் நாங்க பச்சை வெட்டு விளைவுகள் அல்லது பச்சை வெட்டு தாக்கங்கள் என்று சொல்லி நாங்க இதை சொல்றதுக்குரிய காரணம் இதான். நிறைய பிள்ளைகளுக்கு எப்படி வருதுன்ற தெரியாது, வெறும் வரைவிலக்கணத்தை மட்டும் பாடமாக்குறது, பாடமாக்கிட்டு 3வது நாள் மறந்து போறது. சரிதான், இதான் நிறைய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி புற விஷயங்களையும் படிக்கணும். சரி, இதுல பாருங்க இந்த விஷயம் பச்சை வீட்டு விளைவு வந்து பௌதீக காரணியா மாநில காரணியா? பௌதீக காரணி. பச்சை வீட்டு விளைவுகள் என்றது இப்ப நான் சொன்னது போல ஒரு பௌதீக காரணி. மனிதனுடைய அடாவடியான செயல்முறையின் காரணமாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற மானிட காரணிகளின் மூலம் அதை எங்களுக்கு உக்குரப்படுத்த. பச்சை வீட்டு விளைவுன்றது எங்களுக்கு ஒரு இயற்கை. அதை நாங்க என்ன சொல்றோம், பச்சை வீட்டு விளைவுகள் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்குது. மனிதனுடைய அடாவடியான செயல்முறையின் காரணமாக அதை நாங்க உக்கிரப்படுத்தி விடுறதால எங்களுக்கு பாதகங்கள் ஏற்படுகிறது. இது இயல்பாகவே நடந்தால் எங்களுக்கு புவியில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதை நாங்க உக்கிரப்படுத்தி அல்லது கூட்டி விடுறதாலதான் எங்களுக்கு புவியில அதிகமான பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சூரியன்ல இருந்து வருகிறது கதிர் புவியில படுது, ஒரு அளவான கதிர்கள் எங்களுக்கு மீண்டும் வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்பப்படுது. வருது, ஒரு அளவான கதிர்கள் எங்க புவியில இருக்குது, மீண்டும் வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்பப்படுது. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க என்ன செய்யறோம், அனுப்பப்படாம இறுக்கி பிடிக்கிறோம். எந்த ஒரு கதிர்களையும் நாங்க மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்பாம இந்த பச்சை வெட்டு வாயுக்கள் நாங்க இங்க அதிகரிச்சு நாங்க இந்த வளிமண்டலத்துல அனுப்பப்படுகிற கதிர்களை நாங்க மேல அனுப்பாம என்ன செய்யறோம், அங்க நாங்க தடையா ஒரு வாக்குகளை இங்க இருந்து அதிகப்படுத்தி விடுறோம். இதாலதான் எங்களுக்கு இந்த பச்சை வெட்டு விளைவுகள் எங்களுக்கு ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு பிரதான காரணமாக சரிதானே? இதைத்தான் நான் இதுக்குள்ள சொல்லி இருக்கேன், வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க. பச்சை வெட்டு வாயுக்களை நாம் வளிமண்டலத்தினுள் சேர்க்கும் பொழுது புவியின் வீட்டு பச்சை வெட்டு தாக்கங்கள் மேலும் வலிமை அடைகின்றது. இப்ப நான் சொன்னது போலதான் நீங்க இந்த குளோன் பாய்க்கிறது, இந்த என்ன சொல்றது, இந்த குளோரோஃபுளோரோ கார்பன்களினுடைய தாக்கங்கள் அதிகமாக பயன்படுத்துறது, கார்பன் ஆக்சைடு வாயுகளை அதிகமாக பயன்படுத்துறது, காடுகளை அளவுக்கு அதிகமாக அழிக்கிறது, இப்படியான செயல்முறை காரணமாக நீங்க அதை உக்கிரத்தி விடுறீங்க, அதாவது வலுப்படுத்தி விடுறீங்க. இதன் காரணமாகவே எமது கோளம் வெப்பம் அடைகின்றது. அப்ப வெப்பம் எல்லாம் மேல போகாம எங்களோட புவிக்குள்ளேயே தேங்குது. இப்படி தேங்குறதால எங்களோட புவி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு வெப்பமடைகிற செயல்முறையை அடையுது. சூரியனின் வெப்பநிலை புவி வளிமண்டலத்தில் வாயுக்களினால் உறிஞ்சு கொள்ளும் போது இச்செயல்முறையானது இடம்பெறுகின்றது. இச்செயல்முறையானது பச்சை வெட்டு கண்ணாடியின் தாக்கத்துக்கு ஒத்ததாக காணப்படுகிறது. இப்ப இந்த பச்சை வெட்டு கண்ணாடின்றது இந்த பயிர் செய்வாங்க தெரியுமா, இந்த பச்சை வெட்டு இல்லம்னு சொல்லி உங்க ஸ்கூல் அமைச்சிருப்பாங்க. இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சியை எல்லாம் செய்யறாங்க. ஒரு வெப்பநிலைகளை லிமிட் பண்றது, அந்த கூடாரத்துக்குள்ள வெப்பநிலையை லிமிட் பண்ணி பயிர்களை வளர்க்கிறது.
இதே மாதிரி ஒரு செயல்முறையை தான் இங்க நாங்க என்ன சொல்றோம், பச்சை வெட்டு விளைவுகள் என்று சொல்றதுக்குரிய ஒரு பிரதான காரணமாக வந்து இருக்குது. சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது எல்லினோ லானினோ. நிறைய பேருக்கு இந்த எல்லினோ லானினோ என்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலை இருக்குது. நிறைய பிள்ளைகள் இந்த டீச்சர்ஸ் கைட் எடுத்து வைத்து பாடமாக்குறதுக்கும் தெளிவா விளங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்க பாடமாக்கி படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மறக்கும். பிள்ளைகள் 2 டைப் பிள்ளைகள் இருக்குங்க. ஒன்று பாடமாக்குற பிள்ளைகளை போய் கடகடன் எழுதிடும். சில பிள்ளைகள் பாடமாக்கிட்டு 3வது நாள் மறந்து போயிடும். சில பிள்ளைகளுக்கு இது கஷ்டம் என்று விட்டு தேவை கஷ்டம் என்று சொல்லி விட்டுரு. இப்படி இருக்கிற முதலாக வேணும். நீங்க நிறைய பேர் கிளாஸுகளுக்கு போயிட்டு என்ன செய்யறீங்க, பாடமாக்குறீங்க பிள்ளைங்க. நீங்க கிளாஸுக்கு போயிட்டு பாடமாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அது பிரியோசனம் இல்ல. அது என்னட்ட வர பிள்ளைகளாகவும் இருக்கட்டும். என்னட்ட வர பிள்ளைகளும் இந்த டவுட் கேட்கிற இல்லையே, டவுட் கேட்டு படிக்கிற பிள்ளைகள் தெளிவா விளங்கிக்கொள்ளும். டவுட் கேட்காம உம்மண்டு இருக்கிற போற பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான். முதலாவது ஒரு வகுப்புக்கு நீங்க போறீங்கடா, காசு செலவழிச்சு போறீங்கன்னா முதல் டவுட் கேளுங்க. இது எப்படி சார் உருவாகுது, இது எப்படி வருகுது, எங்களுக்கு விளங்க இல்லை சார், திருப்பி ஒருக்கா சொல்லுங்க என்று சொல்லி கேளுங்க. அப்படி கேட்டு படிச்சீங்கன்னா தானே உங்களுக்கு அது ஒரு கிளியர் தன்மை அடையும். சும்மா பெருமைக்கு போய் படிக்கிறது இல்லை, வடிவா கேட்டு படிச்சு போனீங்கன்றால் உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் உங்களால தெளிவாக விளங்கி விடை எழுதி கொள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்குள்ள உருவாகும். பாடமாக்கணும் என்று யோசிக்காதீங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும் விளங்கி எடுத்து படிங்க. சரி, எல்லினோ. இந்த எல்லினோ என்று சொல்றதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இது ஒரு வெப்பம். பொதுவாக இந்த பசிபிக் சமுத்திர பகுதிகளில் உணரப்பட்ட ஒரு விதமான வெப்பநிலை தான் இங்க எல்லினோ என்றதுக்குரிய ஒரு பிரதான காரணமாக வந்து இருக்குது. குறிப்பாக எல்லினோ என்றதனுடைய ஒரு தாக்கம் வருது என்றால் அந்த வெப்பநிலை தான் அங்க ஒரு பிரதான காரணிகளாக வந்து இருக்குது. புவியினுடைய மேற்பரப்பில வெப்பநிலை அதிகரிக்க இந்த எல்லினோவினுடைய தாக்கமும் அதிகரிக்கும். நான் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஒரு நியூஸ் ஒன்று பெருசா பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருந்தது. நீங்க வேணுமென்றால் நீங்க நியூஸ் பேப்பர் 2023ஆம் ஆண்டு நியூஸ் பேப்பரை போய் பார்த்தீங்கன்றால் இந்தியாவில எல்லினோவினுடைய தாக்கங்கள் உணர்த்தப்பட்டது என்று சொல்லி இந்தியா ஊடகங்கள்ல பரபரப்பு நியூஸ் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இந்த 2023ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் அந்த நியூஸை வந்து எனக்கு அனுப்பியிருந்தது. சார், நீங்க பசிபிக் சமுத்திர பகுதிகள் நீங்க சொன்னீங்க சார், ஆனா இந்தியாவில சார் இப்படி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க சார், இது உண்மையா, இது இந்து சமுத்திரத்திலேயும் வருமா சார் என்ற மாதிரி அந்த பிள்ளைகள் எனக்கு ஒரு டவுட் ஒன்று அனுப்பி கேட்டிருந்தது. உண்மை நல்ல ஒரு டவுட் உண்டு. இது உண்மையிலே ஒரு நல்ல டவுட் உண்டு. 2023ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை என்ன கேட்டிருந்தது. அப்ப நான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த விளக்கம் என்னென்றால், பொதுவாக பிள்ளைகள் இந்த எல்லினோ என்ற பதம் வெப்பநிலைக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அதாலதான் அந்த இந்திய ஊடகங்கள்ல அதிகளவான வெப்பநிலைகள் அந்த பிரதேசங்களை தாண்டி போகின்ற போது அதை அவங்க எல்லினோ என்ற ஒரு பதங்களை பயன்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த பேரு ஈக்குவடோர் என்ற பிரதேசங்கள்ல அதிகளவாக இந்த வெப்பநிலையினுடைய தாக்கங்கள் இந்த கரையோர பகுதிகளில் உணர்த்தப்பட்டதாலதான் இது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இந்த எல்லினோவின் பதங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. வெப்பநிலைகள் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த சீனாவில அந்த அவங்க அந்த போட்டு போன சப்பாத்துகள் எல்லாம் உருகி அந்த ரோட்ல ஒட்டி பிடிச்சது. அதெல்லாம் பெரிய பரபரப்பு நியூஸ்களாக பேசப்பட்டது. இந்த காலநிலையினுடைய மாற்றத்தின் காரணமாக நான் அப்பவே சொன்னேன்னா அந்த பிள்ளைகள் காலநிலை மாற்றங்கள் உணரப்படுகிறது. குறிப்பாக 2-3 வருஷத்துல நீங்க பாருங்க, கேள்விப்படுவீங்க, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, நிலநடுக்கம், சூறாவளி, இப்படியான பதங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. பிள்ளைகள் பாருங்கன்னு சொல்லி சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போது, ஏனென்றால் எங்களுக்கு எல்லினோவினுடைய தாக்கங்கள் உணர்த்தப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக எங்களுக்கு மிக உக்கிரமான தாக்கங்களை பின்னுக்கு கொண்டு வரும். ஏனென்றால் வெப்பநிலை தான் எங்களுக்கு பிரதான ஒரு காரணங்கள். இப்ப பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இப்ப இது சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சூரியனில் இருந்து நாங்க சூரிய கரும்பொழி படிக்கும் போது உங்களுக்கு அது விளக்கும். இந்த சூரியனில் ஒரு வெடிப்பொண்டு ஏற்பட்டு ஒரு அலை, ஒரு வெப்ப அலை வந்து எங்களுக்கு வீசும். இப்ப உதாரணமா எல்லா கோள்களையும் தாக்கும் இந்த வெப்ப அலைகள், எங்களுக்கு எல்லா கோள்களையும் தாக்கும். ஆனால் எங்களோட புவியில ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்படி என்றால் எங்களோட புவியில பிள்ளைகள், இந்த சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு இந்த காந்த அலைகள் எங்களுக்கு இந்த புவியை சுத்தி இருக்குது. காந்த அலைகள் என்று சொல்லி எங்களோட புவியை சுற்றி சுழன்று கொண்டே இருக்குது இந்த காந்த அலைகள். இந்த சூரியனில இருந்து வருகின்ற இந்த அலைகள் இந்த காந்த அலைகள்ல பட்டு இந்த காந்த அலைகள் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இதை தடுத்து இப்படி அனுப்பிவிடும். இது எங்களுக்கு பிள்ளைகள் உண்மையிலேயே இறைவனுடைய படைப்புகளை நாங்க சில விஷயங்களை வச்சுதான் பார்க்க வேணும்.
எல்லா கோளையும் பிச்சுதரும். இந்த சூரியனுடைய அலைகள் எல்லாத்தையும் தாக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த புவியில வந்து காந்த அலைகள் அவளுக்கு ஈர்த்து பின்னுக்கு அப்படியே உதறிவிடும். இந்த புவியில அப்படி ஒரு காந்த அலைகள் எங்களுக்கு சுற்றி சுழட்டு கொண்டிருக்குது இந்த சூரியன்ல இருந்து வருகின்ற. ஆனால் எங்களுக்கு இந்த அலைகள் தாக்கும் என்றால் புவியில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் இறந்து போயிருவோம், எல்லாரும் பத்தி போய். இந்த காந்த அலைகள் இதை கொஞ்சம் தடுத்து விடும், அதிகமாக தடுக்காது. சரிதானே? இப்ப வார அலைகளை ஒரு அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றங்கள்ல இந்த சூரிய கரும்புள்ளிகள் வரும்போது சூரியன்ல இருந்து வருகின்ற அந்த வெப்ப அலைகளை இந்த காந்த அலைகள் எப்படி எங்களுக்கு தடுத்து விடுகுது, இந்த புவியினை சுத்தி இருக்கின்ற இந்த காந்த அலைகள் எங்களுக்கு எப்படி தடுத்து விடுகுதுன்ற செய்முறைகள்ல நீங்க பார்க்கலாம் சூரிய கரும்புள்ளியில. அதே போல ஒரு செயல்முறைதான் இந்த எல்லினோ தாக்கமும். வருகின்ற அந்த எல்லினோ தாக்கத்தினுடைய சன்மையை தான் வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்க 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 கடல் பகுதிகளில் புதுவிதமான மாற்றங்கள் உணர்த்தப்படும். இது வந்து இந்த குறிப்பாக இந்த பேரு ஈக்குவடோர் என்ற 2 பிரதேசங்களையும் கூடுதலாக அவதானிக்கப்படக்கூடிய இடங்களாக வந்து இருக்குது. பொதுவாக இது கரையோர பகுதிகளை கூட தாக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் இது கூட சொல்லியிருக்கேன் பாருங்க. பசிபிக் சமுத்திரத்தில் பேரு ஈக்குவடோர் கரையினை சூழ உள்ள கடல் நீரின் வெப்பநிலை திடீரென அதிகரித்து செல்வதனால் வளியமுக்கம், காற்றின் கோலம் என்பவற்றின் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பொதுவாக தெரியும் எங்களுக்கு, நாங்க அமுக்கங்கள் சுற்றோட்டங்கள் படிச்சிருக்கிறோம். சரிதானே? இந்த அமுக்கங்கள் சுற்றோட்டங்கள் படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த ஐடிசி செட்டினுடைய தாக்கங்கள் எல்லாம் குறிப்பாக இந்த அமுக்கங்களினுடைய தாக்கங்களால வரக்கூடியது. சரிதானே? இந்த ஐடிசி செட் உருவாகிறது. குறிப்பாக இந்த ஐடிசி செட் எங்கெங்க நகருதோ அங்க அமுக்கங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வரும். இதுதான் எங்களுக்கு இந்த பருவகால மழைகளை எங்களுக்கு தோற்றுவிக்குது என்றெல்லாம் நாங்க படிவா படிச்சிருக்கிறோம் ஐடிசி செட்ன்றதை படிக்கும் போது. அப்ப எங்களுக்கு தெரியும் கடல் பிறப்புகள்ல வெப்பநிலை அதிகரிக்க 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 இந்த காற்று போக்குகள்லையும் வளிமண்டல அமுக்கத்திலையும் எங்களுக்கு அதிகளவான ஒரு பாதிப்பு ஒன்று உணர்த்தப்படும். இவை சமுத்திர மேற்பரப்பில் குழப்ப நிலையினை தோற்றுவிக்கின்ற இச்சேற்பாடு எல்லினோ என அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த சமுத்திர பகுதிகளில் ஒரு குழப்ப நிலை, அது சூறாவளிகளை தோற்றுவிக்கலாம், அடை மலைகளை தோற்றுவிக்கலாம், தாழ் அமுக்கங்களை தோற்றுவிக்கலாம். இப்படியான தன்மைகளை ஏற்படுத்தி இந்த ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் கடல் பரப்புல. இப்படி ஏற்படுத்துறதை தான் நாங்க இங்க எல்லினோ என்று சொல்லி சொல்றோம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கலாம், சார் சரி சார், அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப இந்தியாவில் எல்லினோ வந்ததுன்னு சொல்லி, அப்ப அது வந்து எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துமா? ஒரு எல்லினோன்றது எங்களுக்கு எப்ப கேள்விப்படும் என்றால் பிரச்சனைகள் எப்ப உருவாகுதோ அப்ப நாங்க எல்லினோ பத்தி கதைப்போம். பிரச்சனை வரலாட்டி ஓகே, பிரச்சனை இல்லை, நீ இந்த எல்லினோ வந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க அதை பத்தி பெருசா கதைக்க மாட்டோம். எல்லினோ வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் வரும், கூடுதலாக அதிகமாக பிரச்சனை வரும். 100% எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டுதான் போகும் எல்லினோவினுடைய தாக்கங்கள். 10% எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. சில புவியியல் அறிஞர்கள், வளிமண்டலவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க எல்லினோ வாரதால 190% பாதிப்பு, சில வேளைகள்ல 1% 2% அளவுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் நீங்க அப்படி சொல்லி இருக்குது. இந்த இப்பதம் ஸ்பானிய மொழியில் குழந்தை இயேசு என்பதனை குறிக்க பயன்படுது. இந்த எல்லினோன்றதை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக டிசம்பர் கால பகுதிகளில் வாரதால இதை வந்து குழந்தை இயேசு என்று சொல்லியும் இதை சொல்றாங்க. இதுக்கான இந்த குழந்தை இயேசு என்றா என்ன, எப்படி என்ன இதுக்கு என்றெல்லாம் நீங்க போயிட்டு ஆராய்ச்சி பெரிய பந்தி கணக்கில் எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இந்த கேள்வி என்ன, எல்லினோவினுடைய தாக்கம், அந்த விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லி அதை கதைக்குங்கடா இவ்வளவும் எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இதை தவிர வேற இல்லாத தேவையில்லாத விஷயங்களை போட்டு எழுதிடாதீங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்தை எழுதி கொண்டு போறீங்கன்றால் நீங்க புள்ளிகளை இழந்து கொண்டு வாரீங்க, நேரத்தை வீண்பிரியம் செய்றீங்கன்னு சொல்லித்தான் இது அர்த்தம். சொல்ற விஷயம் தானே? ஓகே. அடுத்தது லானினோ. இவருடைய அடுத்த கட்ட பரிணாமம் தான் லானினோ. எல்லினோவினுடைய அடுத்த கட்ட பரிணாமம் தான் லானினோ தோன்றும். இந்த எல்லினோவினுடைய தாக்கம் மெதுவாக குறைய லானினோவினுடைய தாக்கம் தோற்றம் வரும். இது எப்படி வரும் என்றால் படுபயங்கர குளிர் நிலைமைகளை தோற்றுவித்துக் கொண்டு வரும். இப்ப உதாரணமாக அடை மழையையோ, பனி புயலையோ, பனி தாக்கத்தையோ, பெரிய பெரிய ஒரு குளிர் சார்ந்த விஷயங்களை எங்களுக்கு லானினோ தோற்றுவிக்கும். இதுவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். எங்களுக்கு அதிக வெப்பமும் ஒரு எப்படி பிரச்சனையோ அதே போல அதிக குளிரும் எங்களுக்கு பிரச்சனை தான். அந்த விஷயத்தை படிவ ஞாபகம் கொள்ளப்படும். பாருங்க, இதுல வடிவா சொல்லி இருக்கிறாங்க, எல்லினோவினுடைய செல்வாக்கு குறையும் போது லானினோ தோற்றம் பெறுகிறது. எல்லினோ படிப்படியாக குறைந்து குறைந்து வர லானினோ படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும். இதன் லானினோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பானிய மொழியில் இதுக்கு பெண் குழந்தை என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப இதுக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க பெண் மரியாள் என்று சொல்லி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பெண் குழந்தை என்று சொல்லுவாங்க. உங்களோட ஆசிரியர் வழிகாட்டியில பெண் குழந்தை என்று
பழைய டீச்சர்ஸ் கைட்ல எடுத்து பாத்தீங்கன்னா பெண் மரியாள் என்று சொல்லி சொல்லுவாங்க. நான் இந்த 2 பதங்களையும் நான் நெட்ல தேடி பார்த்தேன். இதுக்கு ஏதோ ஒரு வகையில பேர் வைக்கிறது சும்மா வைக்க மாட்டாங்க தானே. இப்ப இதான் சொல்லி வைக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இயேசுவினுடைய தாய் தான் மரியாள். அப்ப ஒரு இயேசு இப்ப தெரியும், ஒரு குழந்தைய ஒரு ஆதரிக்கக்கூடிய வகைகள்ல அதனுடைய தன்மைகளை தேற்றக்கூடிய வகையில வரக்கூடிய ஒரு குழந்தை அழுதென்றால் தேற்றக்கூடிய தாய். அப்ப அது மரியாள். அதே போல இந்த எல்லினோவினுடைய தாக்கங்கள் உக்கிரமாக வருகிற சந்தர்ப்பங்கள்ல அதை தேற்றக்கூடிய வருகின்ற இந்த லானினோவைத்தான் அவங்க பெண் மரியாள் அல்லது பெண் குழந்தைகள் என்று சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரி, அந்த சில இடங்கள்ல பெண் மரியாள் என்று சொல்லி சொல்லுவாங்கடா. அப்ப அதுவும் சரிதான், ரெண்டு விதமாகவும் பயன்படுத்துவாங்க. பிள்ளைகள் கீறாதீங்க, பிள்ளைகள் இதை நீங்க கீறுறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஸ்டர்பா இருக்கும். கீறாதீங்க, உங்களோட பேர்களை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது பாருங்க, எல்லினோவினால் வெப்ப பருவத்தினை அனுபவிக்கும் பிரதேசங்கள் லானினோவின் செயற்பாட்டினால் குளிர்ச்சியான தன்மைகளை பெறும். நான் சொன்ன போலதான், ஒரு எல்லினோவினுடைய வெப்பத்தை எவ்வளவுக்கு அந்த பிரதேசங்கள் சந்திக்கின்றதோ அதே போல லானினோவினுடைய தாக்கத்தால குளிர்நிலை மிஞ்சது. இப்ப இது பிள்ளைகள் ஒரு இயற்கை. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்பமும் குளிரும் மிக முக்கியமானது. எங்களுக்கு வெப்பமும் குளிரும் மிக முக்கியமானது. அதிக வெப்பம் வந்தாலும் பாதிப்பு, அதிக குளிர் வந்தாலும் பாதிப்பு. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பாருங்க, இயற்கை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதிகம் வெப்பம் வந்து போன இடங்கள்ல அதிக குளிர் அதை இதப்படுத்தி கொண்டு போகுது. ஏனென்றால் ரெண்டும் எங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி அந்த புவி அந்த பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு அழிவுகளை சந்திக்கும். அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. இந்த லானினோவினுடைய தாக்க செயல்முறைகள், இதைத்தான் இங்க லானினோ என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்து சூரிய கரும்புள்ளி. சூரிய கரும்புள்ளி அல்லது காந்தப்புல வெடிப்பு என்று சொல்லுவாங்க. பாருங்க, சூரியனில் ஏற்படுகின்ற வெடிப்பு காரணமாக சூரியனில் பாரிய தீச்சுவாலைகள் உருவாகும். இத்தகைய தீச்சுவாலைகள் உருவாவதனால் அவை அழிவடைய 11 ஆண்டுகள் தேவையாகும் என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வெடிப்பும் நிகழ்வுகள் கரும் நிறமாக தோற்றமளிக்கும். இவை சூரிய கரும்புள்ளிகள் என அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கு அந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சூரியனில இன்றைக்கு கரும்புள்ளிகள் உருவாக்கப்பட்டதாலதான் இன்றைக்கு எங்களோட புவியில அதிக அளவான வெப்பநிலைகள் எங்களுக்கு தோற்றுவிக்கப்பட்டதுக்குரிய ஒரு பிரதான காரணமாக இருக்குது. இப்ப மனிதனுடைய பிள்ளைகள் அடாவடியான தனம் மனிதனுடைய அழிவுகள் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதன் இருக்குது. அதுக்குரிய மிகப்பெரிய உதாரணம் தான் நாங்க எங்கட அடாவடியான தனங்களை பயன்படுத்துறது. அணு ஆயுத பரிசோதனைகள் இதெல்லாம் என்னத்துக்கு? இப்ப உதாரணமா ஒரு மனிதன் ஒத்துழைப்பு ரீதியாக இருந்தால் அணு ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை பிள்ளைகள். ஒவ்வொரு நாட்டு மனிதர்களும் இதை சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அந்த புவியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அணு ஆயுதம் எல்லாம் தேவையில்லை, எங்களோட புவிக்கு தேவையில்லை. ஏன்? மனிதர்கள் எல்லாமே ஒரே ஆட்கள் சொல்லி நாங்க எங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது. நாங்க ஒன்றும் விலங்குகள் அல்ல. இப்ப புவியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த சூரிய கரும்புள்ளிகளை விட மனிதனுடைய தாக்கம் தான் மிக கூடுதலாக இருக்காம் புவியில்ன்றாங்க. ஏனென்றால் இந்த சூரிய கரும்புள்ளிகள் உருவாகும் போது எங்களுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் மனிதன் தான் புவியில அதிக அளவு அழிவுகளையே செய்யறான். ஏன்? அணு ஆயுதங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? எல்லா மனிதர்கள் எல்லாம் ஆட்கள் என்று சொல்லி நாங்க எல்லாருமே ஒரு ஒத்துழைப்பு ரீதியாக இருந்தோம் என்றால் பிரச்சனைகள் வராது, முரண்பாடுகள் வராது, அணு ஆயுதங்கள் வராது, ஆயுதங்கள் வேண்டி போராட்டங்கள் வராது, யுத்தங்கள் வராது, எதுவுமே வராது. புவியும் இயற்கையும் ஒன்றாக இணைந்து மனிதனுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு காலநிலை மாற்றங்களை விட முக்கியமாக மனிதனை பிரதிநிதித்துவப்படுத்துது. குறிப்பாக மனிதனுடைய இந்த நிறைய அதாவது இந்த உயிர் சுவட்டு எரிபொருளுடைய தகனங்கள், அணுவாயுத செயல்முறைகள், காடுகளினுடைய அழிப்பு, இப்படியான செயல்முறைதான் இன்றைக்கு அதிகளவான செயல்முறைகளை ஏற்படுத்துது. இதே போலதான் இந்த சூரிய கரும்புள்ளிகளும் சூரியனில் ஏற்படுகின்ற வெடிப்பு அல்லது சூரியனில் ஏற்படுகின்ற ஒரு தாக்கம் எங்களுக்கு அதிகளவான வெப்பத்தை ஏற்படுத்தி தீச்சுவாலைகளை ஏற்படுத்தி புவியில அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துமாம். இது அழிவடைந்து இல்லாம போறதுக்கு குறிப்பாக 11 ஆண்டுகள் எங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குமாம். இதைத்தான் நாங்க இங்க என்ன சொல்றோம், சூரிய கரும்புள்ளிகள் அல்லது சூரிய காந்த புலத்தின் ஏற்படுகின்ற வெடிப்புகள் என்று சொல்லுவோம். இதைத்தான் கடந்த கால பகுதிகளில் கேட்டிருப்பாங்க. எத்தனாம் ஆண்டு காலப்பகுதின்னு போய் பாத்தீங்கன்னா 2021-22ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல சூரிய கரும்புள்ளி இடம்பெறுவதற்கான காரணங்கள் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய கதிர்வீசனுடைய அளவு, சூரிய சிறுகோள்களுடைய மோதல், ஞாயிற்றுத்தோதின் தாக்கம், சூரிய காந்த புலத்தின் ஏற்படுகிற வெடிப்புகள், இதுதான் இந்த 2021-22ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களாக இருக்குது. சரிதானே? இந்த விஷயத்தை வடிவா கவனத்துல கொண்டு கொள்ளுங்க. இன்னும் ஒரு விஷயத்தை வடிவா சொல்றோம் பிள்ளைகள், என்னன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிள்ளைக்கு
மெடிசின் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது ஒரு பிள்ளைக்கு. 2024ஆம் ஆண்டு எழுதின பிள்ளைக்கு இந்த கம்பஹா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டி ஒன்று கிடைச்சிருக்குது. ஒரு கொழும்பு பிள்ளைக்கும் ஒரு என்னட்ட படிச்ச ஒரு திருவண்ணாமலை பிள்ளைக்கும் ஒரு கொழும்பு பிள்ளைக்கும் கம்பஹா விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டி ஒன்று கிடைச்சிருக்குது, பிஎஸ்சி டிகிரி. குறிப்பாக வடிவ ஞாபகம் கொடுக்க ஆர்ட்ஸ் படிச்சு நாங்க மெடிசினுக்குரிய கோர்ஸ்களுக்கும் போகலாம். இன்னொரு பிள்ளைக்கு பேச்சு மொழியும் செவிமடுத்தலும் கோர்ஸ் கிடைச்சிருக்கு கலனி யூனிவர்சிட்டி. அப்ப வடிவா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும். இப்ப அந்த பிள்ளைகள் முடிச்சு வரும்போது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அர்ப்பணிப்பு இருக்கிற பிள்ளைக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும்ன்றது இந்த அனுபவ ரீதியான ஒரு பகிர்வு. அந்த பிள்ளை தர்மிகான்றா அந்த பிள்ளையோட பேர். அந்த பிள்ளை படிக்கும்போது 12 மணிக்கெல்லாம் எழுப்பி என்ன டவுட் கேட்கும். அந்த பிள்ளை சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி அனுப்புற பிள்ளை தான் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையும் நான் பாருங்க எப்படி கடவுள் ஏற்பாடு என்று பாருங்க. அந்த கடல் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன பிள்ளையும் அதே போல அந்த பிள்ளை புத்தள பிள்ளை ஃபர்ஹானான்னு சொல்லி அந்த பிள்ளையும் அதே போலதான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்ச பிள்ளைகள் எல்லாரும் நல்ல நல்ல யூனிவர்சிட்டிக்கும் பெரிய பெரிய கோர்ஸுகளும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே பெரிய சந்தோஷம் உண்டு. அர்ப்பணிப்பு இருக்கிற பிள்ளைக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும்ன்றது என்னுடைய அனுபவம் பகிர்வு. வடிவா நீங்களும் படியுங்க. என்னட்ட படிச்ச பிள்ளை நிறைய பேர் நிறைய யூனிவர்சிட்டியில இருக்குதுகள். நீங்க போய் அங்க மீட் பண்ணுவீங்க அந்த பிள்ளைகளை. அப்ப நல்ல வடிவா படியுங்க. உங்களோட தாய் தகப்பனுடைய கஷ்டங்களை உணர்ந்து படியுங்க. நான் நல்ல நல்ல பொதுவாக நீங்க ஆர்ட்ஸுக்கு தான் போகணும்ன்றதை யோசிக்காதீங்க. லோவுக்கு போங்க. நீங்க செல்ஃபாவே வடிவா லேர்ன் பண்ணி வடிவா உழைக்கலாம். அடுத்தது இந்த ஜிஎஸ் கோர்ஸுகளுக்குள்ள போங்க. வடிவா பிரைவேட்டா வடிவா ஃப்ரீலான்சரா கூட இந்த ஆன்லைன்ல வடிவா உழைக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆசிரியர் என்றது வெறுமனை கற்பிப்பது மட்டுமில்லை, உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்க வேணும். அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்றேன். எந்த பிள்ளைகிட்ட படிக்கிற பிள்ளைகள் கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி கோர்ஸ் போட தெரியாது. தேவையில்லாத சும்மா சும்மா கோர்ஸுகளுக்கு போயிட்டு எல்லாம் சும்மா வாழ்க்கையில கழிக்குது. வடிவா படிச்சு உங்களோட ரிசல்ட் 3 ஆக இருக்க வேணும், 1.8 ஆக இருக்க வேணும். உங்களோட சட் ஸ்கோர் 1.8 ஆக இருக்க வேண்டும்ன்றதுக்கு வேண்டி படிச்சுங்கடால் நீங்க நல்ல நல்ல யூனிவர்சிட்டி நல்ல நல்ல வாழ்க்கைக்குள்ள போவீங்க. அதை உணர்ந்து வடிவா படிங்க. யூனிவர்சிட்டியில நிறைய கோர்ஸ்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை வடிவா தயார்படுத்தி வடிவா படிங்க. சரிதானே? சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் வடிவா தயங்கா கேட்டு இருக்கிற காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கு தானே. இது ஜனசோ அந்த கொமனா எல்லாருக்கும் ஒருக்கா போட்டு தாங்க சார்ன்றதன் அடிப்படையில கண்டால நான் கிளாஸ் போட்டுன்றதன் அடிப்படையில சார் கேட்டுவாரு போட்டுறான். அப்ப எல்லா பிள்ளைகளும் வடிவா படியுங்க. நீங்க போற இடங்கள் எல்லாம் வடிவா படியுங்க. வடிவா எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தி நல்ல நல்ல யூனிவர்சிட்டிக்கு போங்க. உங்களோட தாய் தகப்பட்ட கஷ்டங்களை உணர்ந்து அர்ப்பணிப்பு ரீதியாக வடிவா இருந்து படியுங்க. கடவுளையும் வடிவா வேண்டி வடிவா படிச்சு கொடுங்க. நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும். யாருக்கும் இதுல சொன்னதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கையொசத்தி கொண்டு கேளுங்க. நான் கிளியர் பண்ணுவேன். கையொசத்தி கேளுங்க. எல்லாம் கதைச்சிங்கன்னா விளங்காது. சார் இந்த டியூட்டை ஜானு குரூப்ல போடுறீங்களா? நான் சாருக்கு அனுப்பி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பொதுவா நான் அனுப்பித்தான் இருப்பேன். குரூப்ல போட்டு விடுங்க சார். அனுப்பி வரேன். ஜானு சாருக்கு அனுப்பி வரேன். எடுத்து படிங்க. பிரச்சனை சொல்லுங்க பிள்ளை. பச்சை வீட்டு விளைவு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே. பச்சை வீட்டு விளைவியா? எங்களுக்கு சூரியனிலிருந்து சூரிய கதிர்கள் வரும் பிள்ளை. வழியா பாருங்க, சூரியனிலிருந்து சூரிய கதிர்கள் வருகிறது. இதை விட வளிமண்டலம் வச்சுக்கொள்ளுங்க. இதை புவியினுடைய மேற்பரப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்கிருந்து வேற அந்த சூரிய கதிர்கள் எங்களோட புவியில பட்டு வளிமண்டலத்துக்கு திருப்பி அனுப்பப்படுது. இது இப்படியே போகும் என்றாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம். ஏன்? புவியில வெப்பநிலை தேங்காது. எங்களுக்கும் நாங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் இந்த இருக்கிற இதுல எங்களுக்கு வாயுகள் இயல்பாக இருக்கும். இந்த வாயுகளை நாங்க என்ன செய்யறோம்னா இன்னும் கூட்டி விடுறதால இந்த கார்பன் ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன், இப்படி பச்சை வெட்டு வாயுக்கள் நிறைய இருக்குது. இது என்ன செய்தால் இந்த திரிப்படைந்து போற இந்த வெப்ப கதிர்களை உறிஞ்சி மீண்டும் வளிமண்டலம் எங்கட புவிக்கு திருப்பி அனுப்புது. இப்படி திருப்பி அனுப்பப்படுறதால எங்கட புவி வெப்பமடைகிற அந்த செயல்முறையைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்றால் பச்சை வெட்டு விளைவுகள் என்று சொல்லி சொல்றோம். சரியா பிள்ளை? ஓகே சார். அந்த வெப்பநிலை அதிகரித்தால ஓசோன் படை நலிவடைஞ்சு அப்படி இருக்கு சார். ஓலகல்ல படிச்சது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பிள்ளை. ஏன் கூட அங்கெல்லாம் போறீங்க? தேவையில்லாத விஷயத்துக்குள்ள ஏன் போறீங்க? பச்சை வெட்டு விளைவு விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் செய்முறை எடுத்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. கேளுங்க ஸ்லோ. எல்னினோன்ற என்ன கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். சோட்டா எல்னினோன்றது தம்பி இந்த அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொதுவாக வெப்பநிலை அதிகமாக ஏற்படுகின்ற வெப்பநிலை என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஷோட்டா கீவேர்ட்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதிக வெப்பநிலை, அதிக குளிர், அதிக வெப்பநிலை எல்லினோ, அதிக குளிர் லானினோ.
இது ரெண்டையும் படிவா ஞாபகம் வச்சுக்கோண்டா எம்சிக்யூ டிக் பண்ணலாம் நீங்க. இப்ப எல்லினோன்றது குறிப்பாக இந்த பேர் ஈக்குவடோர் பகுதிகளில் சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற ஒரு விதமான மாற்றம், இந்த வழியிலையும் இந்த காற்றிலையும் ஏற்படுகின்ற மாற்றத்தால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு வெப்பநிலையான ஒரு செயல்முறையைத்தான் நாங்க இந்த எல்லினோ என்று சொல்லி சொல்றோம். சரியா ஸ்லோக்? ஓகே சார், தேங்க்ஸ். இப்ப நீங்க தம்பி எம்சிக்யூக்கு வந்தா டக்குன்னு அந்த கீபோர்ட்ஸ் டக்குன்னு எழுதிட வேணும். எப்படி எல்லினோன்றது வெப்பம், லானினோன்றது குளிர். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு 5 விடையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா கோடு போடுவீங்க. அந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எம்சிக்கு தயாரிப்பாங்க. சரியா தம்பி? சரி சார். சரி பிள்ளைகள், தந்திருக்கிற விஷயங்களை வடிவா படியுங்க. எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் நீங்க கிளாஸுகள்ல கேளுங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரிதானே? மற்ற கிளாஸுகளை தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். நாளைக்கு கிளாஸ் இருக்குது, மார்னிங் கிளாஸும் இருக்குது. மார்னிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. பேமெண்ட் பண்ணி